ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். செல்லப்பிராணியை எப்போது வாங்கலாம்? இன்றைய தேதியில் நம்மில் பலரும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டோம். தந்தை, தாய், மகன், மகள் என அளவான குடும்பத்தை திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். இதில் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அப்பா, அம்மா, அத்தை, அண்ணன், அண்ணி என ஏராளமான உறவுகளை சமூக நல்லிணக்கம், சமூக மேம்பாடு, ஆரோக்கியம், விலைவாசி உயர்வு என பல சமூக பொருளாதார காரணங்களால் குடும்பத்தின் அமைப்பையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையையும் நாம் சுருக்கிக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அன்பை பகிர்வதிலும் அன்பு செலுத்துவதிலும் நாம் என்றைக்கும் நம்முடைய பாரம்பரிய குணத்தையே கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழிதான் செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்ற கோட்பாடு. இன்றைய தேதியில் நம்மில் பலரும் தங்களுக்கு அன்றாடம் ஏற்படும் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவதற்கு செல்லப்பிராணிகளை வளர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இதுபோன்ற செல்லப்பிராணிகளை வளர்ப்பதிலும் நம்முடைய ஆன்மீக முன்னோர்கள் பல பயனுள்ள குறிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக செல்லப்பிராணிகள் நம்மோடு உரையாடவில்லை என்றாலும் நம்முடைய உணர்வுகளையும் மனநிலையையும் துல்லியமாக கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் குணம் கொண்டவை. இந்த காரணத்தினால்தான் நாய், பூனை, கிளி என ஏராளமான செல்லப்பிராணிகளை ஆர்வத்துடன் வளர்க்கிறார்கள். ஆனால் இதனை எப்போது வாங்க வேண்டும் என்பதில் அறியாமை இன்னும் கூட நீடிக்கிறது. பெரும்பாலானவர்கள் செல்லப்பிராணியை குட்டியாக இருக்கும் போதே வாங்கி விடுகிறார்கள். அதன் மீது அன்பு செலுத்தி வளர்க்கவும் தொடங்கிவிடுகிறார்கள். ஆனால் இதற்கும் நாள் நட்சத்திரம் உண்டு என்கிறார்கள். அஸ்வினி, மிருகசீரிசம், புனர்பூசம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், கேட்டை, ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் நம்முடைய ஆன்மீக முன்னோர்களின் கூற்றுப்படி சமநோக்கு நட்சத்திரங்கள் என்றும் திரியமுக்கு நட்சத்திரங்கள் என்றும் இவை சமநோக்கு நாட்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்குரிய செல்லப்பிராணிகளை வாங்கலாம் என்கிறார்கள். இந்த பிரத்யேக நட்சத்திர நாளில் வாங்கும் செல்லப்பிராணிகளுக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவு உணர்வு பூர்வமானதாகவும் விவரிக்க இயலாத தனித்துவ தன்மை கொண்டதாகவும் இருக்குமாம். இந்த நாட்களில் செல்லப்பிராணியை மட்டுமல்லாமல் உங்களுக்காக உழைக்கும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களையும் வாங்கலாம் என்கிறார்கள். மேலும் காமதேனு என்று குறிப்பிடப்படும் பசுவையும் இந்த நாட்களில் வாங்கி நம்முடைய வீடுகளுக்கு அழைத்து வந்தால் செல்வ வளம் பெருகுவதோடு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குமாம்.